தேநீர் கடையில் நுழைந்து தாக்குதல் நடத்திய கூலிப்படையினரை பொதுமக்களை பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். சேலம் மாவட்டம் மகுடஞ்சாவடி அருகே உள்ள வைகுந்தம் பகுதியில் தேநீர் கடை நடத்தி வரும் பெருமாள் என்பவருக்கும் அவரது கடைக்கு எதிரே பேக்கரி நடத்தி வரும் குமார் என்பவருக்கும் தகராறு இருந்து வந்தது. இது தொடர்பாக குமார் மீது சங்ககிரி காவல் நிலையத்தில் பெருமாள் புகார் அளித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த குமார் கூலிப்படையை ஏவிவிட்டு தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. தேநீர் கடைக்குள் நுழைந்து 10 பேர் நடத்திய இந்த தாக்குதலில் பெருமாள் உட்பட 3 பேர் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தாக்குதலில் ஈடுபட்டவர்களில் 7 பேரை பொதுமக்கள் பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். தப்பி ஓடிய 3 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். கடைக்காரன் பிடிச்சி அடிச்சது நாங்க போய் எங்க மச்சானார் போய் ஏன் ஒருத்தர் போட்டு அடிச்சு கொள்றீங்க செத்து போயிடுறேன்னு போய் விளக்கண்டு அவரை பிடிச்சி அடிச்சுட்டாங்க. இப்படி அடிச்சதுனால நாங்க கொஞ்சம் எல்லாம் பசங்களாம் வந்து எதுக்கட அடிச்சுன்னு போய் கேட்டதுனால கம்ப்ளைண்ட் போய் நேற்று நாங்க பண்ணிட்டு வந்துட்டு இப்படி அடிச்சுட்டாங்க அப்படின்னு நேற்று கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இன்னைக்கு விசாரணைக்கு வரனாங்க. வரங்காட்டி இவங்க எல்லாம் சேலத்துல இருந்து ஒரு 10 பேர் ஒரு ஆட்டோல வந்தாங்க. கும்பலா வந்து கடைகளை கத்திங்க பாட்டில எல்லாம் எடுத்து போட்டு குத்தி போயிட்டாங்க. அவங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க. நாங்க இப்பதாங்க போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு நாங்க போறோங்க, ஹாஸ்பிட்டல் போறோங்க.